அரசு மருத்துவமனைகளில் அதிக நுழைவு வாயில்கள் உள்ளதால் குழந்தை கடத்தல் சம்பவங்கள் நிகழ்வதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், குழந்தை கடத்தல் விவகாரம் தொடர்பாக அரசு மருத்துவமனையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் அரசு மருத்துவமனைகளில் அதிகமான நுழைவாயில்கள் இருப்பதால் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் கூறினார். அதுதான் இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சிசிடிவி கேமரா போட்டு அதெல்லாம் கண்காணிக்கிறோங்க. ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த செய்தி இருக்கும். இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதுவும் கூட 1-2 நடக்கிறது இமிடியேட்டாக காவல்துறை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்துன்னு வராங்க. இன்னமும் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு மருத்துவமனைகளில் நிறைய வாயில்கள் இருப்பது ஒரு காரணம். நிறைய என்ட்ரன்ஸுங்க இருக்கும். இப்போ நம்ம ராஜீவ்காந்தியில் கூட 40 என்ட்ரன்ஸ் இருக்குது. யார் எந்த என்ட்ரன்ஸில் வராங்கன்னு தெரியல. அதுக்கு இன்னொரு காரணமும் கூட, அங்கே இப்போ ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6000-7000 பேர் வந்துருந்தாங்க. இப்போ 12,000 13,000 பேர் வர்றாங்க. இப்போ இவ்வளோ நெருக்கடியாக வரும்போது நிறைய வாயில்களின் வழியாக வர வேண்டியது இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ கேட் இருக்கும்போது ஒரு பாதுகாப்புக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்குது. அந்த வகையில் நிறைய என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம்.